அனைவருக்கும் இதனுடைய வணக்கம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்கின்ற வள்ளுவன் வாக்கிற்கு கலைஞர் சொல்லுகின்ற விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் உதவியாக இருக்கும் என்று சொல்லுவார். ஐயனுடைய வாக்கிற்கும் கலைஞருடைய விளக்க உரையும் நிரூபிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தான். ஆனால் தான் உங்களை அழைத்து உங்களுடன் நாங்கள் உரையாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கருத்து பரிமாற்றமாக நாம் என்ன செய்ய போகின்றோம், நாம் எங்கே இருக்கின்றோம், நாம் நம்ம செல்ஃப் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆய்வாகத்தான் இந்த ஆய்வை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக ஒரு ஆய்வு கூட்டம் என்று வரும்போது ஒரு நிசப்தமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, நம்மளை இருந்துச்சு நம்ம பேச சொல்லிட்டா என்ன சொல்கிறது, விரல் நீட்டி நம்மை காட்டி நம்மை குறை சொல்லிவிட்டால் மற்றவர்கள் முழுவதும் நான் எப்படி தலை நிமிர்ந்து நடத்துவது என்கின்ற ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த ஆய்வு கூட்டம் தான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கைத்தட்டல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. சொல்வதற்கு காரணம், உங்களை பார்த்து நாங்கள் உற்சாகப்படுகின்றோம், எங்களை பார்த்து நீங்கள் உற்சாக பெற வேண்டும், ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஆய்வு கூட்டம். அதிகாரிகள் தனியாக உங்களோடு ஆய்வு நடத்துவார்கள். அந்த ஆய்வு கூட்டமும் எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, இந்த துறையினுடைய தலைவராக இருந்து உங்களை ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை எனக்கு உண்டு. 2021 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எந்த சூழ்நிலையில் எல்லா துறைகளும் இருந்தது, குறிப்பாக 2 வருடமாக பள்ளிக்கூடத்திற்கே வராமல் இருந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு உண்டு என்று சொன்னால், பெற்றவங்களை காட்டிலும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் அதிகமாக இருந்தது. அதை உணர்ந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 67க்கும் மேற்பட்டிருக்கிற திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்து பல்வேறு பாராட்டுகள் வருகிறது. இது சார்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை மற்ற மாநிலம் எடுக்கிறது என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு காரணம் ஒருவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மற்றொரு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அதை கொண்டு சென்றதன் காரணமாக ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு நீங்கள் கொண்டு சென்றிருக்கிறீங்க. இருந்தாலும் ஆங்காங்கே என்னை கிருஷ்ணகிரி மாவட்டம் என்று வரும்போது இங்கே உரையாற்றிருக்க நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், எங்களுடைய தொடக்கக்கல்வியினுடைய இயக்குனர், இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓ, டிஓஸ், பிஓஸ், அதே போன்று நம்ம டயட் பிரின்சிபல் எல்லாருமே ஒரு ஊக்கம் தருகின்ற விதத்தில் ஒரு பெருமையோடு சொல்வது என்னென்ன சொன்னால், 35வது இடத்தில் இருந்த நாம் 21வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம், 16வது இடத்திற்கு வந்திருக்கின்றோம், 18வது இடத்திற்கு வந்திருக்கின்றோம், லாஸ்ட் ரிப்போர்ட்டில் 17வது இடத்தில் இருக்கின்றோம் என்றெல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். இந்த செல்ஃப் அசஸ் பண்ணும் பொழுது நாங்கள் 2 நாட்கள் சென்னையில் நடந்த கூட்டத்தில், நம்முடைய சிஓஸ், டிஓஸ் வச்சு நடந்த கூட்டத்தில் என்ன நடந்தது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கின்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக எத்தனை பள்ளிக்கூடங்கள் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது, இன்னும் எந்தெந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க, ஒரே ஒரு பிள்ளை சேர்ந்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை, பிள்ளைங்களே சேராமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எத்தனை என்பதை பற்றி நாம் விவாதம் செய்தோம். குறிப்பாக இந்த ட்ராப் அவுட் ரேஷியோன்னு வரும்போது இங்கே இருக்கிற மைக்ரேஷன் இஷ்யூ ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கின்றது. அதே போன்று இந்த லேர்னிங் ஸ்கூலிங் ப்ராசஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங், கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அது ஒன் ஆஃப் த ரீசனாக பார்த்திங்கன்னா, கற்றலிங் இந்த கற்பித்தலை பற்றியும் ஒரு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்வதை ஒரு காரணமாக வைத்து ட்ராப் அவுட் நடக்கிறது. அதேமாதிரி பிள்ளைகள் அஃபெக்டட் பை இல்னஸ் இருக்கிறாங்க. சில நேரத்தில் ஸ்கூலில் அட்மிஷன் டினையல் நடக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ், அது இருக்கவே கூடாது. பெற்றவங்களுக்கு முறைப்படி ஒரு அரசாங்கம் கல்வி சார்ந்து என்னென்ன திட்டங்களை கொண்டு வருகிறது என்பதை சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒன்று பண்ணலாம். வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10,000 முகாம்கள் நடைபெற இருக்கின்றது. அந்த 10,000 முகாம்களில் 13 வகையான துறையின் சார்ந்து 40 வகையான சேவைகள் பொதுமக்களுக்கு அளிக்கப்பட இருக்கிறது.
நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நம்முடைய சிஇஓ மூலமாக எங்கெங்கெல்லாம் முகாம் நடைபெறவிருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 250 இடங்களில் நடைபெறவிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30 இடம் 40 இடத்துல அந்த முகாம்கள் நடைபெறும். அந்த முகாம்கள் நடைபெறுகின்ற இடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த முகாம் நடைபெறுகின்ற அருகில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் அங்கே ஒரு ஸ்டால் போடுங்க. அந்த ஸ்டால் போட்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து என்னென்ன திட்டங்கள் நம்முடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது, அந்த பள்ளிக்கூடங்கள் நீங்கள் என்னென்ன முன்னெடுப்புகள் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லி ஒரு ஸ்டால் போட்டு அந்த பக்கம் மற்ற சேவைகளுக்காக வரக்கூடிய அந்த பெற்றவங்களை நம்முடைய பக்கமும் வர மாதிரி நீங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சீங்கன்னா இன்னும் இதில் சொல்லிங்க பார்த்தீங்கன்னா அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் ஃபார் த பேரண்ட்ஸ் அதை நம்மளால் ஓரளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும். இதை ஒரு முயற்சியாக நீங்கள் செய்து பார்க்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதே போல் டீச்சர்ஸ் வேக்கண்ட் அது எங்களுடைய பிரச்சனை. அது சார் உங்களுக்கே தெரியும். செகண்டரி கிரேடுன்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2346 டீச்சர்ஸை ஜூலை மாதம் நம்ம எடுக்க இருக்கிறோம். நாங்கள் அப்படி எடுக்கும்பொழுது இப்போ நரேஷ் சார்ட்டை நாங்கள் பேசிக்கிறது சொல்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த பக்கத்தில் கொடுங்க. யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படும் முதல்ல இங்கே போய் ஜாயின் பண்ணட்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். இதற்கு காரணம் நீங்கள் தருகின்ற அந்த ஊக்கம். ரிசல்ட்டில் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ முன்னேறி காமிச்சிட்டீங்க பார்த்தீங்களா, அதற்கு இன்னும் உங்களுக்கு ஊக்கம் தருகின்ற விதத்தில் இந்த மாவட்டத்துடைய பள்ளிக்கல்வி என்று வரும்போது அந்த துறையை வலுப்படுத்துகின்ற விதத்தில் இதையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 10th 11th 12th மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறீங்க. கீப் கோயிங், கீப் ராக்கிங். இன்னும் அடுத்த ஆண்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அதிகப்படியாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நடந்து முடிந்த இப்போ ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்த ஸ்கூலில் உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் சொல்லியிருக்க சார், கவலைப்படாத, மிக விரைவாக ஃபஸ்ட்டு 5 பிளேசஸில் எங்களோட கிருஷ்ணகிரி மாவட்டம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் இப்போ இந்த பிளாக்ஸ் லெவலில் பார்க்கும்போது கிளமங்கலமும் சூளகிரியும் கொஞ்சம் குறைவாக அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ்னும் போது நீங்கள் சொன்னீங்க நாங்கள் நிறைய முன்னெடுப்புகளை பட் எப்படி குறைஞ்சினே தெரில சார். அதில் நாங்கள் என்ன கற்றுக்கிறோன்னு கற்றுக்கிட்டு அதை பிள்ளைங்கள் மீது ஒரு அப்ளை பண்ணி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லும் போது அந்த முன்னேறுகின்ற மாவட்டத்தில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் கிளமங்கலமும் சூளகிரியும் நீங்கள் கொஞ்சம் கை கொடுத்துட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக அவர் நினைக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் கண்டிப்பாக அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய பர்கூர் அண்ட் ஊத்தங்கரையை சார்ந்திருக்கிற இந்த பிளாக்ஸஸ் அந்த ஹெச்எம்ஸ்கினுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நல்லாவே நீங்கள் செயல்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களை பற்றி மற்ற பிளாக்ஸும் அடுத்த ஆண்டு இதே போன்ற ஒரு ஸ்லாஷ் ட்ரிப்னா வருஷம் நம்ம எடுக்க சொல்லியிருக்கோம். வரும்பொழுது மற்ற பிளாக்ஸ் நீங்களும் அந்த பாராட்டுகளை பெறுகின்ற அளவிற்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் காட்ட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இங்கே பேசிட முடிய டயட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி நமக்கான ஒரு சேலஞ்ச் கண்டிப்பாக இங்கே லாங்குவேஜ் ரிலேட்டடாக சில சேலஞ்ச் இருக்குது. நாங்களும் அதை முழுமையாக உணர்ந்துக்கணும். இங்கே பேசிய தலைமை ஆசிரியர் கூட சொன்னாங்க, தெலுங்கு படிக்கிற பசங்க நிறையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தமிழ் சார்ந்து இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறோம்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் சேலஞ்ச் அண்ட் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள்ஸ், ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது, ஒற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஏன்னா பக்கத்து மாவட்டத்தோடு நம்ம வந்து ரொம்ப நம்ம வந்து ஒட்டி இருக்கணும் பக்கத்து மாநிலத்தோடு. ஸோ அதனுடைய இம்பேக்ட் சில நேரத்தில் லாங்குவேஜஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதையும் களைவதற்கு என்னென்ன செய்யலாம் என்பதையும் கண்டிப்பாக இதில் நம்முடைய சிஓ சொல்லியிருக்காரு. அட்ரஸிங் என்ன இப்போ பிளாக் லெவல் வேரியேஷன்ஸ் அண்ட் ஜெண்டர் பேஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணுது, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு யூனியனும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணுது, ஒவ்வொரு யூனியனும் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் பண்ணுது. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும் நம்ம. ஸோ அதில் நம்முடைய சிஓ அவரே கொடுத்து அட்ரஸிங் தீஸ் சேலஞ்சஸ் வுட் ரெக்வயர் டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் இன்க்ளூடிங் இம்ப்ரூவ்ட் டீச்சிங் மெத்தடாலஜிஸ், support systems for weaker subjects and addressing structural issues in lower performing blocks என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இதில் இந்த 50%லேருந்து 60% இருக்கக்கூடிய எல்லாத்துமே நம்ம லோவர் பிளாக்காக எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் இந்த டார்கெட்டிங் இன்டர்வென்ஷன்ஸ் இப்போ நீங்கள் அது நிறைய டீச்சர்ஸ்லாம் இப்போ ஹெச்எம்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்க, எப்படி ஃபோக்கஸ்டாக நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம்லாம் சொல்லியிருக்கீங்க. உள்ளபடியே அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டார்கெட் லெவல் இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் 6th and to 9th standard வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் சார்ந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கிறோமோ அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக, ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து காலேஜுக்கு போகிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோஸ் நிறையா இருக்குது என்று சொன்னாலும் போகின்ற பிள்ளைகள் எல்லாருமே புரிதலோடு போகிறார்களா கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ப்ரைமரி எஜுகேஷன்ஸ் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக 3rd ஸ்டாண்டர்ட் அண்ட் 5th ஸ்டாண்டர்ட் நம்ம அந்த ஃபோக்கஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8th ஸ்டாண்டர்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதற்காக தான் நீங்கள் வந்து இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை நம்ம வந்து முறையாக கொண்டு போயிருக்கிறோம். 6, 7, 8 இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அடுத்தது திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். திறன்களுக்கான திட்டத்தையே நாங்கள் எங்கேருந்து வாங்கினோம், இன்புட்டே உங்ககிட்டேருந்து நாங்கள் வாங்குகிறோம். ஏன்னா களத்தில் நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் வெறும் அமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டார் பெருமைக்கு, நாங்களும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டோம் என்பதாக இருந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களிடமிருந்து அந்த இன்புட்டை வாங்கி அதன் மூலமாக அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷனையும் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம். அடுத்து 6, 7, 8 வரும்போது இப்போ திறன் கொண்டு வர போகிறோம். அடுத்து 9, 10, 11 இது மூலமாக நல்ல ரிசல்ட் இருந்தால் 9, 10, 11, 12 நல்ல மாடல் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்து நல்ல ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஒரு திட்டம் எங்கேயுமே பைப்லைனில் எந்த இடத்துலையுமே நமக்கு எங்கேயுமே ஒரு அடைப்பு இல்லாமல் எப்படி நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அந்த ஃப்ளோ எப்படி இருக்க வேண்டும். எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி எல்லா ஹெச்எம்ஸும் இப்போ கடலில் அழகாக செயல் பண்ணுறீங்க. ஆனால் செயல் பண்ணுற அந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்பது லைட் ஹவுஸ் மூலமாக வரக்கூடிய அந்த லைட்டு சார்ந்து அந்த ஒளி சார்ந்து தான் நம்ம படகு போகுதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற சிஸ்டமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய மனநிலையும் இது ஒரே லைனில் நேர்கோட்டில் வந்தால் தான் அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறையாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் நடத்தக்கூடிய ரிவ்யூவை காட்டிலும் அஸ் எ டீச்சர்ஸாக இப்போ நாங்கள் நடத்துகிறோம் சிஓஸ் டிஓஸ் வச்சு நடத்துகிறோம், டிஓஸ் பிஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ அதோடு அது முடிஞ்சிடக்கூடாது. அஸ் எ ஹெச்எம்மாக நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிளாஸில் நீங்கள் ஸ்கூலில் இருந்து டீச்சர்ஸை கூப்பிட்டு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். 2 சப்ஜெக்டில் போனதுனால எனக்கு 98% தடவை ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சா அந்த டீச்சர்ஸே நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுகின்றதா என்பதை எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி நம்முடைய மாணவ செல்வங்களை அப்பப்போ அசம்பிளி செஷனை கொஞ்சம் ஊக்கப்படுத்துகின்ற நிகழ்வாக அதையும் நீங்கள் செய்திட வேண்டும். குறிப்பாக ஓவராலாக பார்க்கும்பொழுது கலை திருவிழாவில் நல்ல நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த மாவட்டம் உள்ளபடி அதற்கும் ஒட்டுமொத்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நமக்கான ஒரு நல்ல ஒரு கலெக்டர் கிடச்சிருக்கிறாரு. அந்த கலெக்டருடைய அந்த முன்னெடுப்புகளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரணும்னு ஆசைப்படக்கூடியவர், நிறைய ஊக்கப்படுத்தக்கூடியவர், ஒரு இடத்துல நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கலெக்டர் சார். ஸோ அவருடைய கரத்தையும் வலுப்படுத்துகிற விதமாக இப்போ எனக்கான மிகப்பெரிய பெருமை கிருஷ்ணகிரியில் நான் இப்போ நடந்த அந்த உருது ஸ்கூலில் நிகழ்ச்சி கூட நான் சொன்னேன். ஒட்டுமொத்த ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு நீங்கள் தாய்வானில் படிக்குது அப்படின்னு சொன்னால் அதை கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம், இந்த பெருமை. அதுமாதிரி சுஜன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தொழில்நுட்ப லெவலில் அந்த ஒரு கண்டுபிடிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் 1 அந்த பையன் வந்திருக்கிறாரு. ஸோ இப்படி அறிவு சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் சார். இப்படி அறிவு சார்ந்த ஒரு பிள்ளைகளே ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முன்னெடுப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க, இல்லை என்று சொல்லவில்லை. இதை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். முன்னேறுகின்ற மாவட்டமாக என்றைக்குமே கிருஷ்ணகிரி என்பது எஜுகேஷனுக்கு பேக்வர்ட் பிளாக்கே கிடையாது சார். நாங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இடத்த கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் கலெக்டர் சாரும் சேர்ந்து எங்களுடைய கல்வி அதிகாரிகளும் சேர்ந்து இது ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக எங்களால் என்னென்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வதற்கு நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு சங்கத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் பெருமக்களும் வந்திருக்கிறீங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் சார், எங்களுடைய பெருமை வாய்ந்த மாவட்டம் சார், அதை நாங்கள் கல்வியில் நிரூபித்து காட்டுகிறோம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு ஆய்வு கூட்டமோ இது இருந்துட வேண்டும். நாங்கள் விடைபெற்ற பிறகு இன்னும் டீட்டெயில்டாக நம்முடைய ஆஃபீஸர்ஸோடு உட்கார்ந்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.